கட்டி வந்தவளை தலைக்கு மேல தூக்கி வச்சு தாங்குவானி தங்கமான என்னடி இது என்னமோ கணக்கா இருக்கு, புது டப்பாவா இருக்கேன்னு திறந்து பாக்குறேன், ரெண்டு மோதிரம். அதை யாரு விட்டு எவர் விட்டுன்னு தெரியலையே. நம்மளுக்குத்தான் அடுத்தவங்க பொருள் எடுத்து பழக்கம் இல்லை, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டு பழக்கம் இல்லையே. அதான் உடம்புப்பட்டவங்க யாராவது இருக்காங்களான்னு கோயிலுக்குள்ள விசாரிச்சேன். நீண்டே மோதிர டப்பாவை காணோம்னு தேடிக்கிட்டு தெரிஞ்சியாமல. அதான் சரி ஓமுட்டு மோதிரமா இருக்கான்னு கொண்டுட்டு வந்து காட்டலாமேன்னு பார்த்தேன். மோதிரமா எங்க கூடு பாப்பா? ஆமா, நான் வாங்கின டப்பா மாதிரிதான் இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளைக்கு நான் வாங்கின அதே மோதிரம் தான் இங்கேயும் இருக்கு. ஏமுட்டு மோதிர டப்பாதே இது. ஆமுட்டு தானா? ஆமாடி மங்கசம், அலமேலுக்கு அவங்க வீட்டுக்காருக்கு 60ஆம் கல்யாணத்துக்கு போடுறதுக்காக போய் வாங்கிட்டு வந்தேன். அரப்பவன் ஒருவன். அத்தாடி நான் என்ன செய்வேன்? இந்த காலத்துல பவுன விற்கிற விலைக்கு எவ கையிலையும் தங்கம் கிடைச்சிச்சுன்னா விடுவாளுகளா? இன்னும் யாரும் சுருட்டிக்கிட்டு சொட்டான் போட்டிருப்பாளுக. என்ன கண்டு நகைக்கு ஆசைப்படாதவ பணத்துக்கு ஆசைப்படாதவளை கண்டு கொண்டு வந்து கொடுக்குறேன். என்னத்த சொல்ல, நல்ல வகையில மாட்ட போச்சு போச்சு. இதே வேற எவ்வளவு கையில மாட்டியிருந்தா என்ன நிலைமை ஆயிருக்கும். ஆமா ஆமாடி பங்கசம், நெசந்தேன். பொருளை எல்லாம் பத்திரமா வச்சுக்கடி முட்டைக்காரி. இப்ப தங்க விற்கிற விலைக்கெல்லாம் வாங்குறது மாதிரியா இருக்கு. பார்த்து பதனமா இருந்துக்க. ஏதோ என்ன போல ஆளா இருக்க கண்டு திருப்பி கொடுத்தேன். வேற எவ்வளவு இருந்தா கொடுப்பாளுகளா? இனி யாரும் சுருட்டிக்கிட்டு இருக்கிற இடம் தெரியாம ஓடி இருப்பாளுக. பார்த்து பதனமா இருந்துக்க. என் குணம் யாருக்கு வரும்? ஜீவா, இந்த ஸ்டேஷன் தாண்டா, ஏன் அங்கேயே நிக்கிற? உள்ளவா. விக்கி, நீ என்ன யோசிக்கிறேங்கிறதெல்லாம் புரியுது. அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது அமைதியா இருந்துட்டு அதுக்கு காரணம் அம்சாதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டேஷனுக்கு வரமே, இதனால அவங்க எதுவும் தப்பா எடுத்துக்குவாங்களோன்னு ஃபீல் பண்ற, அப்படித்தானே? ஆமா விக்கி, அதெல்லாம் நீ எதையும் போட்டு மனசை குழப்பிக்காத. அம்மாவும் அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. ஜீவா, நீ உள்ளவா, உள்ள வந்து முதல்ல அம்மாவை பாரு. சரி மச்சான். என்னம்மா ஏரியா ரவுடியா நீ? அந்த அம்மாவோட தம்பியை அடிச்சு கொலை பண்ண பாத்திருக்க? அவ்வளவு பெரிய ஆளா நீ? நடந்தது என்னன்னா, அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு எதுக்கு தான் நின்று விசாரிச்சுக்கிட்டு இருக்கிய? தூக்கி ஜெயில போடுங்க, அப்பதான் இவளுக்கெல்லாம் புத்தி வரும். பாருமா, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு என்கொயரி பண்ணிட்டு இருக்கேன், பேசாம இருக்கணும். நீ எதுக்கு தேவையில்லாம இடையில பேசிட்டு இருக்க? இவளுகளை மாதிரி ஆளெல்லாம் வெளியில விட்டோம்னா இன்னும் எத்தனை பேரை கொலை பண்ண காத்துட்டு இருக்காளுங்களோ சார். கோயில் வாசல்ல என் தம்பி அப்பாவிய அடிச்சு கொல்ல பார்த்த கொலைகாரி சார். இவகிட்ட நின்று பேசிட்டு இருக்கிய, உள்ள தூக்கி போடுங்க சார். அம்மா, யாரை எப்ப என்ன பண்ணணும்னு எங்க ஐயாவுக்கு தெரியும். நீ அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதான் என்கொயரி போயிட்டு இருக்குல்ல, எதுக்கு தேவையில்லாம கத்திட்டு இருக்கேன்? இல்ல மேடம், இவ அப்பேற்பட்ட கொலகாரி. இவளை மட்டும் இல்லாம இவ மருமகளையும் தூக்கிட்டு வந்து அடைச்சு போடுங்க. ரெண்டு பேருமே கூட்டு களவாணித்தனம் பண்ணிக்கிட்டு என் தம்பியை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காளுங்க. கொஞ்சம் விட்டுருந்தா என்னையும் அடிச்சு கோயில் வாசலையே கொன்றுப்பாளுங்க மேடம். இவளை மட்டும் இல்லாம இவ மருமகளையும் கூட்டிட்டு வாங்க. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதாமா? வாயை மூடிட்டு இருக்க போறியா இல்ல வெளில போறியா? மேடம் ஷூ, ஒழுங்கா நிக்கிறதுனா நெல்லு. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஐயா விசாரிச்சிட்டு இருக்காரு. இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு ஐயாவுக்கு தெரியும். வாயை மூடிட்டு ஒழுங்கா நிக்கல, ஒன்ன தூக்கி உள்ள போட்டுருவேன். சார், என் ஒய்ஃப் எந்த தப்பும் பண்ணல சார். இவ வேணும்னே என் ஒய்ஃப் மேல பழைய போட்டு இப்படி கூட்டி கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கா சார். நாங்க ரொம்ப நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க சார். யார் நீ? இங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்த ரஞ்சிதம்மாளோட ஹஸ்பண்ட் சார் நானு. இந்த ஈஸ்வரி என் குடும்பத்துல பெரிய பிரச்சனை பண்ணிருக்கா. என் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு எவ்வளவோ சதி பண்ணிருக்கா. எல்லாத்தையும் தாண்டி என் பிள்ளை இப்பதான் சார் கொஞ்ச நாளா நிம்மதியா இருந்தான். இப்ப என் குடும்பத்தை மறுபடியும் கெடுக்கிறதுக்கு இப்படி ஒரு சதி பண்ணிக்கிட்டு தெரியுறா சதிகாரி. இவளை நல்லா விசாரிச்சு பாருங்க சார். எல்லா தப்பும் இவன் மேலதான், என் ஒய்ஃப் மேல எந்த தப்பும் இல்ல சார். அவ அப்ராணி, அவளை ஆள விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். ஜீவா, ஜீவா அம்மாவை பாரு. ஜீவா, அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஜீவா, பயப்படாதீங்கப்பா, நான் பேசுறேன். மேம், எங்க அம்மா மேல எந்த தப்பும் இல்ல மேம். நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க மேம். நீங்க யாரு? அவங்களோட பையன் மேம். இவன் என் தம்பியை கொலை பண்ண வந்ததுக்கு முக்கிய காரணமே இந்த ஜீவா தான் சார். முதல்ல அவனை பிடிச்சி உள்ள போடுங்க சார். அம்மா, இங்க நீ போலீஸா இல்ல நான் போலீஸா? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அவளை பிடிச்சி உள்ள போடுங்க, இவனை பிடிச்சி உள்ள போடுங்கன்னு சவுடால் பண்ணிக்கிட்டு இருக்க. முதல்ல நீ வெளில போ. எந்த தப்புமே பண்ணாத என்ன எதுக்கு சார் வெளில போ சொல்றீங்க? நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? ஐயா சொல்றாருல, வெளில போமா, வெளில போ முதல்ல. மேடம், இல்ல போன்னு சொன்ன உடனே உங்களுக்கு இருக்குடா அன்னைக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார். நீ யாருப்பா? என் பேரு விக்னேஷ், நான் ஜீவாவோட ஃப்ரெண்டு சார். பார்க்க நல்ல குடும்பத்து ஆளுங்க மாதிரி இருக்கீங்க, பசங்களும் நல்ல பசங்களா இருக்காங்க. இந்த அம்மா இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கு சார். உங்களுக்கு எங்களெல்லாம் ஞாபகம் இல்லையா சார்?
ஞாபகம் இல்லையாவா? ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நீ என்ன பெரிய ஆளா? இல்ல சார், என் ஃப்ரெண்டு ஜீவாவோட கல்யாணத்துல பொண்ணை கடத்திட்டு போய் கல்யாண மண்டபத்துல இருந்து இன்னொருத்தன் தாலி கட்டி அதுக்கப்புறம் நம்ம அங்க இருந்து பிரச்சனை பண்ணி உங்க தலைமையில தானே சார் ஜீவாவுக்கு அம்சாவை கல்யாணம் பண்ணி வச்சோம். மறந்துட்டீங்களா சார்? ஆமா, ஆத்தூர்ல ஏதோ ஒரு பொண்ணு தானே? ஆமா மேடம், நான் கட்டிக்க போற பொண்ணதான் இப்ப வந்துட்டு போன ஈஸ்வரி அம்மாவோட தம்பி எங்க அம்மா கொலை பண்ண முயற்சி பண்ணதா சொன்னாங்கல்ல, அந்த ஆளு கடத்திட்டு போய் தாலி கட்டியிருக்கா மேடம். அந்த விஷயம்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுமே, மறந்துட்டீங்களா? ஓ ஆமா ஆமா ஆமா, அந்த பசங்க நீங்க தானா? சாரிப்பா, எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்ல. இட்ஸ் ஓகே சார், நோ ப்ராப்ளம். நீங்க பல கேஸ் பாக்குறீங்க, ஒரு நாளைக்கு எத்தனையோ பிரச்சனையை சந்திக்கிறீங்க. இதுல எங்களை ஞாபகம் வச்சுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை சார். ஆனா தப்பு எங்க சைடு இல்லை சார், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த அம்மா மண்டையில அடிச்சு அவருக்கு நல்ல ரத்தம் வந்திருக்கேப்பா. டக்குன்னு உசுறு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? மேம், கோவில் வாசல்ல அவன் தான் என் ஒய்ஃபை கையை பிடிச்சி இழுத்து பிரச்சனை பண்ணியிருக்கான் மேம். ஒரு நிமிஷம் அம்மா அந்த மாதிரி எதுவும் பண்ணலைன்னா என் ஒய்ஃப் அவன் கடத்திட்டே போய் என்ன வேணா பண்ணியிருப்பான் மேம். குடும்பத்துக்குள்ள எவ்வளவுதான் மனஸ்தாபம் பிரச்சனைகள் இருந்தாலும் தான் பையனோட ஒய்ஃப் தான் வீட்டு மருமகளை இன்னொருத்தன் கையை பிடிச்சி இழுக்கிறத, அதுவும் ரோட்ல கோவில் வாசல்ல கையை பிடிச்சி இழுக்கிறத எந்த மாமியாரால மேம் தாங்கிக்க முடியும்? அவன் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் லைட்டா கட்டை எடுத்து அடிச்சுட்டு அவளை கூட்டிட்டு போயிருக்காங்க. மற்றபடி எல்லாம் பெருசா ஒன்றும் நடக்கல மேம். பண்றதெல்லாம் அந்த அம்மா பண்ணிட்டு அவங்கள தூக்கி உள்ள வைங்க இவங்கள தூக்கி உள்ள வைங்கன்னு எனக்கே அந்த அம்மா ஆர்டர் போட்டுட்டு இருக்கு. அப்பவே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. சரி, என்னன்னு என்கொயரி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாமேன்னு நினைச்சேன். சார், அடுத்தவனுக்கு நிச்சயம் பண்ணி கல்யாண மேடையில இருந்தே பொண்ணை கடத்திட்டு போய் நம்ம கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டினவன் சார் அவங்க 2 பேரும். அவங்கள சும்மா விடக்கூடாது சார். பாத்துக்கிறேன். நீங்க நடந்ததெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டு எல்லாரும் வந்தவங்க எல்லாம் ஒரு சைன் பண்ணிட்டு உங்க டீடைல் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புங்க. அந்த அம்மாவை என்னன்னு நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஓகேப்பா. யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கிறதுக்காக உடனே தூக்கி நாங்கள் ஜெயில எல்லாம் போட மாட்டோம். முதல்ல என்ன ஏதுன்னு விசாரிக்கலான்னு தான் கூட்டிட்டு வந்தோம். ஓகே, உங்க சைடு எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்க கிளம்பலாம், நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி சார். கூட்டிட்டு கிளம்புங்க. ரஞ்சிதம் வாமா. என்னாலும் நம்மை விட்டு போகாது வசந்தம். பக பூரா மழை பெய்யுது, ராத்திரி பூரா வெறிச்சு கிடக்கு. பொழுதா உள்ளதன்னைக்கு இந்த மழை நச 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 நசன்னு பேஞ்சு துணியை கூட துவைச்சு காயப்பட முடியுது இல்லையே. நல்ல நேரத்துல இதுகளை எடுத்து போடாதடின்னு சொன்னா கேக்குறாளா? லேசு வாசம் இத்தனை துணி எடுத்து போட்டுக்கிறாம இந்த சீனஸ் பேண்ட போட்டு போட்டு இதென்ன காய வச்சது? பிங்கே பிங்கே, என்னம்மா? இங்க வா சத்தவா. என்னமோ வீடு ஃபுல்லா ஈர துணியா போட்டு நச நச வச்சிருக்கேன். எத்தையாவது வெயில் அடிச்சா தானே நான் எடுத்து வெளியில காயப்பட முடியும். மழை நச நசன்னு பேஞ்சுக்கிட்டே இருக்கப்ப என்ன செய்யறது? துவைச்சு போட போட காய வச்சது. இந்த பேண்ட கொண்டு வெளிக்குடியில போட்டுட்டு வா. அங்கேயும் தான் ஃபுல்லா இருக்கே. காஞ்சதுகளை ஓரமா ஒதுக்கி விட்டுட்டு இதை போட்டுட்டு வா. மழை அப்புறம் பேஞ்சுக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் போடாதுன்னு சொன்னா கேக்குறியா நீ? எங்கேயாவது போனா வந்தா போட்டுட்டு போக வேண்டியதானே. வீட்டுல இருக்கையில என்னத்துக்கு இதை இருக்குல்ல அத்தனை? அம்மா, அது என் ஜீன்மா. வீட்டுல இருக்கையில என்னத்துக்கு இந்த சீனை போடணும் தான் கேக்குது. கணத்து கிடக்குதுன்னா துவைக்கவும் முடியுதா இல்ல காய வைக்கத்த முடியுதா? எரும கணம்புல கணக்குது இது. போமா, என்கிட்டயே ஒரே ஒரு பேண்ட் தான் இருக்கு. தீபாவளிக்கும் ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டே எடுக்கலாமா? ஆமா இங்க இருக்கிற துணிமணியே இங்க காய வைக்க முடியல. தீபாவளிக்கும் சீனஸ் எடுங்க, சீனஸ். இந்தா இதை கொண்டு வெளிக்குடியில காய வைப்போ. எல்லாரும் ட்ரெஸ் எடுத்துட்டாங்கம்மா, இன்னும் நம்ம மட்டும்தான் ட்ரெஸ்ஸே எடுக்கல. எப்பமா போறது? போவோம் சாயங்காலமா போயிட்டு வருவோம். இன்னைக்கா? ஆமா, அப்புறம் எனக்கும் சட்டை தைக்க கொடுத்தேன்னு இன்னும் 2-3 நாள் தானே இருக்கு. சட்டை தைச்சு வாங்குறதுக்குள்ள உசுறு போயிடும். 10 நாளைக்கு முன்னாடியே கொடுத்தா தச்சு கொடுத்துருப்பாங்க. 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்தா தச்சு கூட கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாளுங்களே. 1 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த துணியே இன்னும் வாங்காம கிடக்கு. 4 நாளைக்கு முன்னாடி கொண்டு ஆட்டுனா என்னத்தை தச்சு தராளுகளோ என்னத்தை போடவோ தெரியல போ. அதுக்கு தான் நான் அன்னைக்கே போயிட்டு வரலான்னு சொன்னேன். நீங்க தான் வரல. காசு வேணும்ல, காசு இல்லாம என்னன்னு போவ? கடைக்கு 12,500 அங்கே காசு கொடுத்துருக்கு. அக்காவுக்கு காலேஜுக்கு செலவு பண்ணிருக்கு, அதுக்கு காசு போயிருக்கு. அப்புறம் இந்த ஆத்தாவுக்கு கல்யாணத்துக்கு அதுக்கு என்னத்தையும் செய்யணுமேனு அதுக்கு போயிட்டு வந்திருக்கு. என்ன துணிமணி எடுக்கிறதுனா சும்மா வர்றது கடைக்குன்னு போயிட்டேன். அதுக்கும் போய் வாங்கி பார்த்தா தான் தெரியும். இதை கொண்டு காய போடு. அப்ப சாயங்காலம் போலாமாம்மா? அப்பா காசு கொண்டுட்டு வந்தா சாயங்காலம் போவோம், இல்லைன்னா நாளைக்கு போவோம். நாளைக்கா? நாளைக்குன்னு இல்ல, இன்னைக்கு காசு கொண்டு வந்தா இன்னைக்கே போயிருவோம், இல்லைன்னா நாளைக்கு போயிருவோம். அம்மா இன்னைக்கே போவோம்மா. நீ போய் காய போட்டுட்டு வாப்போ. அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் எதையும் சொல்ல முடியும். அப்புறம் காசு கொடுக்காம இருக்கையில இன்னைக்கும் போகலன்னு உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கிறதுக்கா? போடி, சாமான்ட்டு இன்னும் ஒண்ணு வாங்காம கிடக்கு, ஒரு வேலை வாக்காம கிடக்கு. பார்த்தேன் துணியில நின்று ஆடிக்கிட்டு இருக்கா. துணியே இல்லாத மாதிரி இருக்கிறதுலயே புது துணியே ஏதாவது ஒண்ணு எடுத்து போடலாம். என்ன வருஷம் புது துணி தான் எடுக்கணும்னு எனக்கு கட்டாயமா இருக்கு? இருக்கிறதுல புதுசு போடாதது ஒண்ணு எடுத்து போட வேண்டியதானே? போடுவீங்க. ஏன் எத்தனையோ குடும்பத்துல துணி கூட எடுக்க முடியாமத்தான் இருக்காங்க. வருஷம் எடுத்து கொடுக்கணும்னு ஒன்னும் கட்டாயம் இல்ல. போ, அப்படியே அந்த வாளி துணியும் எடுத்து கொண்டு பின்னாடி காய போடு போ.
போமா, என் பேண்ட் மட்டும் தான் நான் போடுவேன். எடுத்துட்டு போன்னு சொன்னேன் உன்னைய. இந்த வீட்டுல ஒழுங்கா டிவி கூட பார்க்க முடியல. தீபாவளிக்கு இன்னும் ட்ரெஸ் வாங்கல, வெடி வாங்கல, ஒண்ணுமே வாங்கல. குடும்ப கஷ்டம்னு என்னன்னே தெரியாம இல்ல தெரியுது. இந்த குட்டி பொம்பளை பிள்ளையா சுருவமாவா இருக்கு. அதாவது எப்படி எப்படி இருக்குதுங்க. என்ன பிள்ளைய சொல்ல, நான் புள்ள வளர்க்கறதும் சரியில்லை, வேற என்ன. அன்னைக்கிலே என்ன மாமா வயல்ல வேலை இருக்கு, சாயங்காலம் தான் வருவோம்ட்டு போனியே, அதுக்குள்ள கட்டப்பையும் கைமா வந்திருக்கிறீல்ல என்ன? நேற்று மழை பெய்யவும் ஐயா இன்னைக்கு வயலுக்கு விதைச்சு மட்டும் விட்டுட்டு நீ கிளம்புன்னு சொல்லிட்டாரு. மறுகா ஒரு வேலையும் இல்லை. சரி அதான் போய் நீ சொன்ன சாமானை வாங்கிட்டு வந்துடுவோமேனு அப்படியே டவுனுக்கு போயிட்டேன். சாமான் வாங்கிட்டு வந்திருக்கமா, சரியா இருக்கான்னு பார்த்துக்க. ஆமா, மழை பெய்யவும் விதைக்க கிளம்பியிருப்பாங்க. உங்க அம்மாவையே என்னாச்சு, விதைச்சிட்டாங்களா என்ன? விதைச்சிருப்பாங்க. ஊரே விதைக்கையில் அப்புறம் விதைக்காமல இருப்பாங்க. ஏன் விதை நல்ல தூக்கிக்கிட்டு மயன்ட்ட ஓடி வருவாங்க, கைராசியான மயன்னு. மயனை கூப்பிடல விதைக்கிறதுக்கு? காலையிலேயே வாயை கொடுத்து ஏதாவது வம்பு கட்டணுமேன்னு கட்டாத. இந்தா இதில் சாமான் இருக்கு, இதெல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. என்ன நெசத்தை தானே கேட்குறான், சொல்றதுக்கு என்ன இருக்கு? 4 கிழமையும் வரப்போகுது, நீ சாமானை பாரு, வம்பு கட்டிட்டு தெரியாம. ஆத்தாளை பத்தி பேசினா மட்டும் வாயை துறக்க மாட்டீரே. நீ வம்பு இழுக்கணுமே இழுக்கிறதுக்கெல்லாம் நான் என்னடி பதில் சொல்றது? சாமான் வாங்கிட்டு வந்திருக்கேன், சரியா இருக்கான்னு பாரு. குலோப் ஜாமுன் மாவுலாம் போட்டிருக்காங்களான்னு பாரு, அதுலேயும் தான் பாக்கெட் போட சொன்னேன். ஒன்னு வாங்கினா ஒன்னு பிரின்னு சொல்லிட்டாங்களே, அதுல வாங்கினீல என்ன? அதில் தான் வாங்கினேன். எத்தனை பாக்கெட் போட்டாங்கன்னு தெரியலையே. பாரு ஃப்ரீ இருக்கான்னு. ரவை இருக்கு, இது மைதா மாதிரி இருக்கு, மைதா தான். கொலாசா 2 பாக்கெட் இருக்கும்ல மாமா, ஒண்ணுதான் இருக்கு. போட்டிருப்பாங்க அன்னைக்கு, உள்ள பாரு இருக்கான்னு. இருக்கு இருக்கு இருக்கு. அதானே, அதெல்லாம் வைக்காம இருக்க மாட்டாங்க. போன வருஷம் மாதிரி ஒரு பாக்கெட்டை செஞ்சிச்சு இன்னொரு பாக்கெட் அப்புறம் செஞ்சுக்கலான்னு போடாத. அப்புறம் புழு பிடிச்சி போய் எல்லாத்தையும் அள்ளி கீழே விடனவாரு. அந்த மாதிரி இருக்காம 2ஐயும் ஒத்தாப்புல போட்டு ஒன்னா செஞ்சு கொடு. பிள்ளைய வச்சு அதுக்கு வாட்டுக்கு சாப்பிட்டுக்கிறட்டேன். வச்சு கீழே கொட்டணுமே நான் கொட்டுவாங்க. அதிரசம் முறுக்கு கடையில வாங்கினா சுவீட்டெல்லாம் கிடந்துச்சு. 2 பாக்கெட்டையும் போட்டு ஒன்னா கொட்டி வீணா போயிருமே, ஒன்ன செஞ்சுட்டு அப்புறம் ஒன்ன செய்வோமேனு பார்த்தேன். அது செய்யறதுக்கே நேரமில்ல, வீணா போயிருச்சு. அதுக்காண்டி வருஷம் இதையே சொல்லி காமிச்சுக்கிட்டு இருப்பீரா? காசு போட்டு வாங்குறோம்ல அன்னைக்கு, வீணா போய் என்னத்துக்காக போகுது? பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்தா வாப்பட சாப்பிடவாது செய்யுங்கல்ல. செய்யறப்பா, செய்யறேன். வீணாலாம் ஆக்க மாட்டேன், செய்யறேன். அதுல வெள்ளம் இருந்துச்சு பாரு, பார்த்து எடுத்து வை. அச்சுல வாங்கிருக்கீங்களா, மண்டபம் வாங்கிருக்கீங்களா? இது என்ன கடையை கொட்டான்ல கொடுத்துருக்கு? நயம் எல்லாம் நல்லா இருக்கும்னு பொம்பளை எல்லாம் இதைத்தான் வாங்குச்சுங்க. சரி நம்மளுக்கு 1 கிலோ வாங்குவோமேனு வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்கா என்ன? எல்லாம் நல்லா மஞ்சட்டின்னு செவக்க இருந்தாத்தான் நல்லா இருக்கேன். இது என்ன கருப்பா உப்பு கரைச்சி வெள்ள மாதிரில தெரியுது. இதுலதான் அன்னைக்கு கடையை கொட்டானா பொம்பளை எல்லாம் வாங்கிட்டு போகுதுங்க. அப்ப இது நல்லா இல்லையோ? நல்லாத்தான் இருக்கேன். நல்லா இல்லாமல அம்புட்டியாவா ஓடுது. மஞ்சள் கணக்குல இருக்கிறதுனா நல்லா ருசியா இருக்கும் மாமா. போட்ட உடனே அந்த பொங்கல் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரியும். இது கருப்பா இருக்கிறது உப்பு கரைச்சிக்கிட்டு கிடக்கும். சரி பாப்பேன் எப்படி இருக்குன்னு. சரி எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வச்சுட்டு ஒரு ரோட்டா காப்பி விட்டுட்டு அன்னைக்கு. ஒரு மாதிரி தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. போட்டாரேன். சாயங்காலம் புள்ள கடைக்கு போகணும்னு சொல்றேன். இன்னும் துணி வாங்காம கிடக்குல்ல. பெரியவளுக்கும் துணி எடுக்கணும். என்ன சங்கதி, நாளைக்கு அவளை போய் கூட்டிட்டு வரீங்களா என்ன? கூட்டிட்டு தான் வரணும். அப்ப புள்ள இல்லாம தீபாவளி கொண்டாட முடியுமா? அதுக்குத்தான் சொல்றேன். அவளுக்கும் சேர்த்து தானே சாமான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். இதெல்லாம் சுட்டு அடிச்சு ஹாஸ்டலுக்கு கொடுத்து விட்டோம்னா அங்கே பிள்ளையெல்லாம் ஆளும் பேருமா உட்காந்து சாப்பிடுவாளுகள்ல. அதான் நாளைக்கு போய் கூட்டிட்டு வரேன். நீ அப்படியே வாரியா? இப்ப டவுனுக்கு போய் சவுளி எடுத்துட்டு வந்துருவான். உங்களோட காலேஜுக்கு வந்து பிள்ளைய கூட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் துணி எடுத்துட்டு வந்தேன்னா நேரம் சென்று போயிடுறேன். இன்னும் வீட்டில் ஒரு வேலை வாக்காம கிடக்கு. துணிமணி புள்ள அப்படியே ஈரமா சொதன்னு என்னவோ மாதிரி அவிய வீசி போய் கிடக்கு. நான் அரிசி கழுவி காய வைக்கல, அதிரசத்துக்கு மாவு சேர்க்கல, ஒரு வேலை வாக்காம கிடக்கு. என்னால அங்கிட்டு அசைய முடியாது. நீங்களே போய் துணி எடுத்துட்டு வந்துட்டாலும் தேவலதேன். இல்லைன்னா வண்டிக்காரவங்க வர்றவங்கள்ட்டையினாலும் நான் எடுத்துக்கிறேன். நீ காலையில கூட ஒரு வண்டிக்காரன் வந்து அவனையும் விட்டு தொலைஞ்சிட்டேன். 4 நாள் தான் இருக்கு. பொழுதா உள்ளதன்னைக்கு வண்டி வந்துகிட்டு தானே இருக்கு. அன்னைக்கு வீட்டுல வேலை இருந்துச்சுன்னா இந்த வருஷத்துக்கு வண்டியிலே எடுத்துக்குவேன். வண்டிக்காரவள்கிட்ட துணி நல்லாத்தான் இருக்குன்னு கிளக்கி விட்டு ரேவதி கூட 2 சேலை எடுத்தோம்னா காலையில தண்ணி இல்லையில சொன்னா. சரி அப்ப நானும் பாத்துக்கிட்டு வண்டிக்காரவள்கிட்ட எடுக்கிறேன். வேற என்ன செய்யறது, இனிமேலாம் அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு பொழுத போக்கிட்டு தெரிய முடியாது. சேலை கட்டும் நந்தவனம் நீயா, செம்பருத்தி பூவுக்கு. ஆமா, அப்புறம் முறுக்கு சுட்டுனா அதிரசம் புளியன மாவு சேர்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பேசாம இந்த வருஷத்துக்கு வண்டியிலே எடு. 19 கூட போனா என்ன வீட்டு வாசல்ல கொண்டு வந்து கொடுக்குறாள்ல. ஆமா மாமா, காசு எம்பிட்டு வச்சிருக்கிய, என்ன சங்கதி? அதானே பார்த்தேன். ஆரிய கூத்து ஆடினாலும் காரியத்துல கண்ணா இருப்பான்னு காசுல கரெக்டா இருப்பான் என் பொண்டாட்டி அன்னைக்கிளி. அது சரி, அப்ப காசு இல்லாம என்னன்னு துணி எடுக்கிறது? எம்பிட்டு இருக்கு, நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. நிறையெல்லாம் ஒண்ணும் இல்ல, 7000 ரூபா இருக்கு. அம்மாவுக்கும் சேர்த்து ஒரு பூனத்துல சேலை எடுத்துரு. பாசமில்லைன்னு வெளியில வேஷம் போட வேண்டியது. ஆனா துணி எடுக்கையில மட்டும் அம்மாக்குன்னு சேர்த்து இருக்க வாக்க. ஏன் ஒரு பட்டை எடுத்துருவோமே. அடி நக்கல் பண்ணிக்கிட்டு தெரியாத. பேசாம இருக்கையிலேயே மனசை கேட்காம எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டு வருவான். இந்த வாட்டி பேசிக்கிட்டு இருக்கையில என்னென்னு கொடுக்காம இருக்கிறது? நல்ல சேலையா பூனத்துல ஒரு 700-800 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துருமா. சரி எடுக்கிறேன். நீங்களே சொல்லலைனாலும் நான் எடுக்கணும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி எனக்கு தலை வலிக்குது. காசை கொண்டு வச்சுட்டு எனக்கு ஒரு டீ மட்டும் போட்டுட்டோமா. நல்லா இஞ்சியெல்லாம் தட்டி போட்டு சுருக்குன்னு கொண்டா. இந்த போட்டுட்டு வரேன், சாமான் அள்ளி வச்சுட்டு வரேன்.
ஹலோ கணேசண்ணே, நான் சிங்காரம் பேசுறேன். சொல்லுப்பா சிங்காரம், எப்படி இருக்க? உடம்புக்கெல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கேன் கணேசண்ணே. அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு தான் அண்ணனுக்கு கூப்பிட்டேன். சொல்லுப்பா, என்ன விவரம்? இல்லைண்ணே, 2 மாசமா வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கவும் வீட்டு செலவுக்கு பொம்பளையால் கொஞ்சம் சிரமப்படுது. ஒரு 5000 ரூபா காசு கொடுத்தீங்கன்னா இந்த வருஷம் தீபாவளி செலவு முடிச்சுக்கிட்டு நான் வேலைக்கு போன உடனே திருப்பி கொடுத்துருவேன். கையில் காசு இருந்தால் உனக்கு கொடுக்கறதுக்கு என்னப்பா சிங்காரம்? கையில் ஒத்த ரூபா கூட காசு இல்லை. எனக்கும் தீபாவளி செலவு இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக்கி விட்டுருச்சுங்க அந்த பிள்ளைய. நான் பிளான் பண்ணது 10,000னா அது 25,000த்துக்கு இழுத்து விட்டுருச்சுங்க. என்ன பண்ணுறது? கையில் சுத்தமாக காசு இல்லையேப்பா. இன்னொரு நாள் வேணா வாங்கிக்கிறியா? அண்ணே, தீபாவளிக்காகத்தான் கேட்டேன். சரி, பரவாயில்லண்ணே. சரிப்பா, அப்போ பாப்போம், நான் வைக்கிறேன். இந்த ஒரு வேலை வந்துருச்சு. சரிங்கண்ணே, வைங்க. பிள்ளைக்கு துணி எடுத்து கொடுக்க கூட கையில் காசு இல்லையே. இந்த நேரத்தில் அம்மா வேற வந்து உட்காந்துருக்கு. அதுக்கும் ஏதாவது ஒன்று பார்க்கணும். பாப்பாவுக்குன்னு ட்ரெஸ் எடுக்கல. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே. யார்கிட்ட காசு கேட்டாலும் இல்லைன்றாங்க. நம்மளை நம்பி எவனும் காசு கொடுக்கவும் பயப்படுறான். முன்னாடி மாதிரி நான் குடிச்சிட்டு தெரியல, ஒழுங்காக வேலைக்கு போகிறேன், சம்பாதிக்கிறேன்னு சொன்னாலும் எல்லாருக்கும் பழைய நிலைமை தானே ஞாபகத்துக்கு வருது. இப்போ நம்ம யார்கிட்ட போய் கேட்கறது? சிங்கே, வா வனசா, என்ன உண்டியலோட வர? தீபாவளி நேரத்தில் எல்லாருக்குமே கையை கடிக்கிற மாதிரி இருக்கா. யார்கிட்ட போய் காசு கேட்கறதுன்னு தெரியல. அதான் உண்டியல்ல எம்பிட்டு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு மேற்கொண்டுக்கு ஏதாவது பண்ணிக்கலாமேன்னு பார்க்குறேன். உண்டியல உடைக்க போறியா? ஆமாம், போன வருஷம் தீபாவளியிலேருந்து போட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷம் தீபாவளிக்கு நிறைஞ்சிருச்சு. சரி, எம்பிட்டுதான் இருக்குன்னு பார்ப்போமே. எம்பிட்டு இருக்கோ அதில் உங்கள் அம்மாவுக்கு ஒரு சேலை, ஏதோ பாப்பாவுக்கு ஒரு துணியாவது எடுக்கலாம் பார்த்தியா? உடம்பு முடியலேன்னு உட்காந்துருக்காம நான் பாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கணும் வனசா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம். 5 விரலும் ஒரே மாதிரியா இருக்கு. அதே மாதிரி தாயே மனுஷலோட வாழ்க்கையே. எல்லா நேரமும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இம்புட்டு நாள் நீ ரெஸ்ட் எடுத்ததுனால தானே உடம்பு கொஞ்சம் தேவலையாயிருக்கு. நீ பாட்டுக்கு கிளம்பி வேலைக்கு போயிருந்தீங்கன்னா மேற்கொண்டு உடம்பு முடியாம தானே வந்திருக்கும். ஏதோ பைய பார்த்துருந்தா இன்னைக்கு உண்டியல உடைக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காதுல்ல. அதை பற்றியெல்லாம் நீ யோசிக்காதியா மனுஷா. கையில் கிடைக்கும் போதெல்லாம் 100, 200ன்னு உண்டியலில் போட்டு தான் வைப்பேன். எப்படியும் ஒரு 5000 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இந்த வருஷம் தீபாவளியை முடிச்சுக்கலாம்ல. மாடு வாங்குறதுக்கு முன்னாடி பால் லிட்டர் இம்பிட்டு தானே கணக்கு சொன்னது மாதிரி இருக்குவோம் கணக்கு. முதல்ல உடைச்சு பாரு, அதுக்கப்புறம் கணக்கை பேசிக்கிடுவோம். அதுவும் சரிதான், இரு பார்ப்போம். அம்மா வீட்டில் இல்லைல்ல? அங்கசத்தை வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டில் இருக்கையில் உண்டியில் உடைச்சி செலவு பண்ணாதான் நல்லா இருக்கேன். ஊராம் போய் சொல்லிட்டு வர்றதுக்கா, அதான் ஆளை போக விட்டு உடைக்கலாமேன்னு எடுத்துட்டு வந்தேன். மாமியால நல்லாத்தான் புரிஞ்சு வச்சிருக்க. சரி, உடைச்சு பாரு. அவளையே முருகா, இந்த வருஷம் தீபாவளி செலவுக்கு இதைத்தாண்டா எதிர்பார்த்திருக்கேன். ஒரு 5000 ரூபா காசுனாலும் இதுல இருந்து கிடைச்சிருந்தேன். காசு உண்டனத்தே இருக்கிற மாதிரி இருக்கும் மனுஷா. ஆமா, ஏன் மனுஷா, நான் தாள் எல்லாம் போடவும் பாப்பா கொண்டு வந்து சில்லறையா புறக்கி போட்டிருக்கா. எம்பிட்டு இருக்குன்னு பாத்துருவான். 2, 4, 6, 8, 10, 100, 200, 300, 400, 500. சிங்கு, 20 தாள் 1200 ரூபா இருக்கு. 100 ரூபா தாள் 1500 ரூபா இருக்கும் மனுஷா. 1500, 1200, 2000, 2500, 2700 ரூபா இருக்கு. அந்த 500 ரூபா தாள் எடுத்து என்ன? 4 தாள் தான் இருக்கு மனுஷா. 2000 ரூபா இருக்கு. 2000, 2700னா மொத்தம் 4700. உன் கணக்குப்படி 5000 கூட வரல. சில்லற காசு 50 ரூபா வந்துச்சு. அது உண்டியிலே போட்டு வச்சிருக்கேன். இப்போ இந்த காசை வச்சுதான் நம்ம தீபாவளி கொண்டாடணும். இதுக்குள்ள எப்படி சமாளிக்கணுமோ அப்படி சமாளிச்சுக்கிற வேண்டியதே. நானும் வெளியில ஒரு 2-3 பேர்கிட்ட ஒரு 5000மாவது காசு கேட்டு பார்த்தேன். யார்கிட்டையுமே இந்த டைம்ல கிடைக்கல வனசா. இது வச்சுதான் நம்ம எப்படியும் சமாளிக்கணும். புள்ளைக்குனாலும் துணி எடுக்கணும்ல. கலங்குதே கண்கள் நான் போன பிள்ளைக்குனா அப்போ உனக்கு எடுக்க வேணாமா? எனக்கு என்ன வனசா, தீபாவளி வந்து ஆடுது. நீங்க 3 பேரும் எடுத்துக்கிறங்க. எங்களுக்கு மட்டும் என்ன வந்து ஆடுது? தீபாவளி வருஷம் தான் வருது. நம்ம நயன்தாரா எடுத்து கொடுத்த சேலை கூட ஒரு சேலை கட்டாம அப்படியே தான் வச்சிருக்கேன். அதை நான் தீபாவளிக்கு கட்டிக்கிறேன். நம்ம கல்யாண நாளுக்கு விக்கி எடுத்துட்டு வந்ததுல எனக்கும் ஒரு சட்டை வேட்டி அப்படியே இருக்கு வனசா. அதை நான் கட்டிக்கிறேன். இருக்கிறத விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாம புதுசு வாங்கினேன்? ஏன் இப்படி சொல்ற? ஒரு கையிலையும் சட்டையினாலும் எடுக்கணும்ல. ஒருப்பட்ட கையிலையும் ஒருப்பட்ட சட்டையும் கிடக்கு. ஒரு நாள் கட்டுறதுனால என்ன வந்து ஆடுது? ஏதோ கோடி துணின்னு ஒன்று போடணும், அப்படித்தானே? இருக்கிறத கட்டிக்கிருவோம்மா. பிள்ளைக்கே அம்மாவுக்கு மட்டும் இதில் எப்படியாவது எடுத்துக்கிறியா? அத்தை முதன்னு தீபாவளிக்குன்னு இந்த வருஷம் தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஒரு 1000 ரூபாய்க்குனாலும் வாங்கினாத்தான் நல்லா இருக்கும். கையில் காசு இருக்கையில் 1000, 2000க்கு எடுத்து கொடுத்துக்கறலாம் வனசா. இப்போ பூனம் சேலையில் அம்மா கட்டுறது மாதிரி ஒரு 400, 500க்கு பார்த்து வாங்குமா. அதுக்கப்புறம் பார்த்துக்குருவோம். ஏதோ ஒரு கோடி துணி கட்டணும், அப்படித்தானே? 400, 500க்குலாம் வாங்கினா உங்க அம்மா ஏத்துக்குருவாங்களா? சூழ்நிலையை அறிஞ்சுதான் வாங்கிக்கிறேன்னு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம வாங்கியே கொடுக்காமலா போகிறோம்? கையில் காசு இருக்கும்போது வாங்கி கொடுத்துக்குருவோம். அப்புறம் பாப்பாக்கும் துணி வாங்கணும்ல. இன்னும் வெடி வாங்காமல் கிடக்கு. தீபாவளி அன்னைக்கு கறி வாங்கணும். ஏதாவது பலகாரம் வச்சு சுடுறதுக்கு மாவு மடி வாங்கணும். எல்லா செலவும் இருக்குல்ல வனசா. எல்லாத்தையும் நம்ம இந்த 4000த்துக்குள்ளே தானே பார்க்கணும்.
நயன்தாரா போன மாதம் சாமான் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு 25,000 ரூபா காசும் கொடுத்துட்டு போனான். அதில் தான் நான் போன மாதமும் ஓட்டிட்டு இந்த மாதம் பாதி செலவும் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதில் 12,500 ரூபா நான் கடைக்கு வேற அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். இல்லைன்னா கொஞ்சம் கையில் காசு இருந்திருக்கும். நான் வேணும்னா அவங்கள்ட்ட ஒரு 5,000 ரூபா கேட்டு பார்க்கவா? சீ 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 அதெல்லாம் கெட்ட பழக்கம் வேணாசா. கொடுக்குதுங்கிறதுக்காண்டி அந்த பிள்ளைய போட்டு சுரண்டலாமா? அதெல்லாம் நல்ல பழக்கமா? 1000 இருந்தாலும் அடுத்தளத்தில் கல்யாணம் பண்ணி போன பிள்ளைகிட்ட அன்னைக்கு நம்ம வாங்கியிருக்கிறதே தப்பு. அதெல்லாம் இனிமே அந்த பிள்ளைகிட்ட இருந்து ஒத்த ரூபா காசு நம்ம வாங்கக்கூடாது. இருக்கிற காசை வச்சு நம்மளே சமாளிச்சுக்கிடுவோம். எனக்கு அப்படித்தான் தோணுச்சு. இல்லை இந்த வருஷம் உங்கள் அம்மா வந்திருக்காங்கல்ல, அதனால கேட்டேன். அம்மா வந்திருந்தா இப்போ என்ன வேணா அவங்க எம்பிடி சாப்பிட்டு போகிறாங்க? 1/2 கிலோ மட்டன் எடுக்கிற இடத்துல 1/4 கிலோ மட்டன் எடுப்போம். 1 கிலோ சிக்கன் எடுக்கிற இடத்துல 1/2 கிலோ சிக்கன் எடுப்போம். ஏதோ ஒரு இட்லியை வச்சு குழம்ப ஊற்றி அன்னைக்கு பொழுத கழிக்கிறத விட்டுவிட்டு வேற என்ன பண்ண சொல்கிற? நம்மளுக்கு கையில் காசு இருந்தால் வருஷம் பூரா தீபாவளி தான். காசு இல்லாதப்ப அனுசரிச்சுக்கிற வேண்டியதான். அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்காமல் இந்த வருஷம் தீபாவளியை கடத்தி கொண்டு போகணும். அது மட்டும்தான் நம்ம மனசில் இருக்கணும். அதுக்காக செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பொருட்களை கொஞ்சம் குறைச்சி வாங்கிக்கிற வேண்டியதான். காலம் கரைந்தாலும் கோலம் மனசா என்ன மனசா எதுக்கு பாழுகிற? இல்லை, எத்தனையோ வருஷம் தீபாவளிக்கு கையில் எப்படியும் காசு பரட்டிடுவேன். ஆனால் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் வாங்கின துணியை கூட கட்டிக்கிறாம அந்த பிள்ளையவும் குடும்பப்படுத்தி குடும்பத்திலையும் நிம்மதி இல்லாமல் ஆக்கி வச்ச சோத்தை கூட திங்க விடாமல் குடிச்சிட்டு வந்து என்னென்னமோ பாடுபடுத்துவேன். ஆனால் இந்த வருஷம் நீ இப்படி பேசுகிறத பார்க்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? கையில் காசு இல்லைங்கிறதெல்லாம் எனக்கு வருத்தமாக தெரியல. நீ இந்த அளவுக்கு மாறி இருக்கிறதே எனக்கு பெரிய புண்ணியம். உன்னை மாதிரி ஒரு பொண்டாட்டியும் நம்ம பாப்பா மாதிரி ஒரு பிள்ளையவும் வச்சுக்கிட்டு நான் இத்தனை வருஷமா இப்படி தெரிஞ்சிருக்கேன்னு நினைக்கல. எனக்கே அசிங்கமாக இருக்கு மனசா. என்ன பண்ண சொல்கிற? எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம்னு வரணும் போல. எனக்கு இப்போ தான் வந்திருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் பாரு ஆண்டவன் இப்படி முடக்கி போட்டுட்டான். இந்த வருஷம் தீபாவளியை எப்படி எல்லாமோ கொண்டாடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் முடியலையே. இருக்கிறத வச்சு சமாளிக்கணும்னு இருக்கையில் என்ன செய்ய முடியும்? அதில் நினச்சலாம் நீ வருத்தப்படாதையா. நம்மக்கிட்ட காசு இல்லையே, என்ன செய்ய போகிறோம்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேல. ஆண்டவனா பார்த்து இந்த சேர்த்து வச்ச உண்டியல் பணத்தை கொடுத்துருக்கான்ல, அந்த மாதிரி நீ தேவலை ஆயிட்டினா இன்னும் எம்புட்டோ காலத்துக்கு இன்னும் எங்களுக்கு எம்புட்டோ சம்பாரிச்சு கொடுக்க போகிற. இந்த தீபாவளி தான் தீபாவளியா? நீ சொன்னது மாதிரி கையில் காசு இருந்துச்சுன்னா ஒவ்வொரு நாளும் தீபாவளி தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேலை எடுத்து கட்டிக்கிட்டு விதவிதமாக உங்களுக்கு பலகாரஞ்சிட்டு போட்டுற மாட்டேன். விடியா பார்த்துக்கறலாம், விடு. ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம்